ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். இன்றைக்கி பாருங்கள், நான் முட்டைகோஸ் கேபேஜ் இதில் வந்து நான் ஒரு சிக்கன் கறி மாதிரி செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறேன்னு காட்டுறோம், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் அடுப்பை ஒன் பண்ணி இந்த சட்டி பாத்திரத்தை நான் காய விட்டு அதில் எண்ணெய் விட்டு இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நான் வதக்கிட்டு இந்த முட்டைகோஸ் கேபேஜ் இந்த கோவா அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்ல பால் போட்டு குழம்பு மிளகாய் தூள் போட்டு இறைச்சி கறி மாதிரியே நான் செய்ய போகிறேன். இதுக்கு 2 மேசக்கரண்டி அளவு ஆயில் விடுவேன். நெருப்பை கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளுவேன். இப்போ இதில் நான் வந்து கருவா, ஏலம், கராம்பு சேர்க்க போகிறேன். இந்த இதை சேர்க்குறேன். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். கொஞ்சம் வதங்க விடுவோம். இப்போ வெட்டி வச்ச பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதையும் சேர்க்குறேன். வெங்காயத்தையும் சேர்க்குறேன். சேர்த்து இது நல்லா வதங்க விடுவேன். கொஞ்சம் வதங்கட்டும். சின்னனா ஒரு தக்காளி பழம் அதையும் சேர்க்குறேன். நாங்கள் இறைச்சி கறிக்கு நாங்கள் என்னென்ன சேர்க்குறோமோ அதே மாதிரி தான் சேர்க்கணும். இது சாப்பிட வந்து சிக்கன் கறி டேஸ்ட் தான் வரும். இதெல்லாம் எங்களோட அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது, அம்மாவோட கைப்பக்குவம் இதெல்லாம். இப்போ நான் இதில் வந்து முட்டைகோஸ் கேபேஜ் கோவா அதை சேர்க்குறேன். மஞ்சத்தூளும் சேர்க்குறேன். இதில் குழம்பு மிளகாத்தூள் எங்களுக்கு காரம் தேவைக்கு தக்கன காரம் சேர்க்கலாம். 2 தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன். இந்த கோவா வதங்கணுன்னு தூள் கூட மாதிரி தெரியும். இது நல்லா வதக்கி இதுக்கு பால் சேர்த்து எலுமிச்சம்பழம் விடலாம், பல புளியும் விடலாம். அன்றைக்கு புளி சேர்க்க போகிறோம். இது நல்லா வதங்கட்டிலே இறைச்சி கறிந்த மனம் வரும், கோழி இறைச்சி கறிந்த மனம். இது மச்சம் சாப்பிடாதவங்க, கோழி சாப்பிடாதவங்க இதை எப்படி செய்து சாப்பிட்டா சிக்கன் கறி மாதிரியே இருக்கும். ஒருக்கா செய்து பார்த்து சாப்பிட்டா இதில் டேஸ்ட் தெரியும். இதுக்கு நான் தண்ணி பால் சேர்க்க போகிறேன். நான் தண்ணி பால் சேர்க்குறேன். 2ஆம் பால் சேர்த்து இது நல்லா அவிய விடுவோம். இதுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் தண்ணியும் சேர்க்குறேன். இப்போ நெருப்பை கொஞ்சம் நல்லா கூட போடலாம். இது நல்லா அவியணும். இது உப்பு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். இதுக்கு விருப்பம் வேண்டாம் ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி சேர்க்கலாம். இப்போ இதுக்கு நான் கட்டி தேங்காய் பால் சேர்த்துட்டு புளி கரைசலம் விட்டுட்டு இறக்கிடுவேன். இது நல்லா அவியுது. உப்பெல்லாம் அளவாக இருக்குது. இதுக்கு கொஞ்சம் புளி கரைசல் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். எலுமிச்சை பழம் விட்டாலும் அதுவும் ஓகே. நான் கொஞ்சம் புளித்தான் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் வத்தட்டும்.
இப்போ இதுக்கு புளி கரைசல் சேர்க்குறேன். ரொம்ப இல்லை, ஒரு 3-4 ஸ்வீட்ஸ் போல் எடுத்து. இப்போ இது வதங்கி கொண்டு வர்றது சரியாக சிக்கன் கறின்ற வாசனை தான் வரும். இப்போ இதுக்கு கரம் மசாலா கொஞ்சம் நான் சேர்க்க போகிறேன். கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ இது வற்றி கொண்டு வர்றது. இதுக்கு கட்டி பால் சேர்க்க போகிறோம். நான் இப்போ தேங்காய் பால், கட்டி தேங்காய் பால் சேர்த்து இதை இறக்கிடுவேன். இது ஒயிட் ரைஸுக்கு சாப்பிட நல்லா இருக்கும். சிக்கன் கறி மாதிரியே இருக்கும். இந்த டேஸ்ட் வந்து சிக்கன் கறி மாதிரியே இருக்கும். செய்து பார்த்து சாப்பிட்டு பார்த்தா தெரியும். சிக்கன் கறி டேஸ்ட் தான் வருது. இதுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் இது ரெடி ஆயிடும். இப்போ பாலெல்லாம் நல்லா வற்றி கோவா இதுவும் நல்லா வதங்கிட்டுது. இப்போ இதுக்கு கட்டி பால் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறேன். பால் சேர்த்துட்டேன். கொஞ்சம் திக்காக வந்த உடனே நான் இறக்கிடுவேன் இந்த குழம்பு. இது வந்து ஒரு குழம்பு தான். உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்க போகிறேன். எல்லாம் அளவாக இருக்குது. தூள் கொஞ்சம் காணாத மாதிரி இருக்குது. குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்க்கலான்னு இருக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் நான் வளமையாக 3 தேக்கரண்டி சேர்க்குறது. இன்றைக்கி 2 சேர்த்துட்டேன். அதனால் அளவு இல்லாமல் இருக்குது. இப்போ 1 சேர்த்துட்டேன். இப்போ 3 தேக்கரண்டி அளவு அவங்கவுங்க காரத்துக்கு தக்கன சேர்க்கலாம். இந்த சிக்கன் கறி டேஸ்ட்லேயே இருக்குது. இப்போ எல்லாம் அளவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வத்தட்டும். கொஞ்சம் இருக்கணும். இது வந்து நான் ரைஸுக்கு சாப்பிட்ற மாதிரி தான் வைக்கிறேன். ஒயிட் ரைஸுக்கு இது ரெடி ஆகிட்டுது. இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து நல்லா இருந்தால் எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.